வாக்வாதினி எஜுகேஷன் யூடியூப் சேனல் நம்ம இன்னைக்கு பார்க்க போறது 10th தமிழ் இயல் 5 உள்ள நெடுவினாவை பார்க்கலாம் வாங்க. தமிழின் இலக்கிய வளம், கல்வி மொழி, பிற மொழிகளில் உள்ள இலக்கிய வளங்கள், அறிவியல் கருத்துக்கள், பிறத்துறை கருத்துக்கள், தமிழுக்கு செழுமை, மேற்கண்ட குறிப்புகளை கொண்டு செம்மொழி தமிழுக்கு வளம் சேர்க்கும் மொழிபெயர்ப்பு கலை என்ற தலைப்பில் வார இதழ் ஒன்றுக்கு நடுப்பக்க கட்டுரை எழுதுக. தமிழ் இலக்கிய வளத்தை பத்தி ஒரு கட்டுரை நம்ம வார இதழுக்கு எழுதுனதா நம்ம எப்படி எழுதுவோன்றத எழுத போறோம். செம்மொழி தமிழுக்கு வளம் சேர்க்கும் மொழிபெயர்ப்பு கலை அப்படின்னு ஹெட்டிங் போட்டுக்கோங்க. முன்னுரையில ஒரு மொழியின் படைப்புகள் எந்த அளவுக்கு பிற மொழிகளில் மொழிபெயர்க்கப்படுகின்றனவோ அந்த அளவு அம்மொழியானது வளர்ச்சி அடையும் என கூறுவர். விவிலியத்திற்கு அடுத்தபடியாக அதிகமான மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட நூல் திருக்குறள். எனவே செம்மொழி தமிழுக்கு வளம் சேர்க்கும் மொழிபெயர்ப்பு கலை மிக முக்கியம் என்பதை இங்கே காண்போம். அதாவது என்ன சொல்றாங்கன்னா இந்த பேராகிராஃப்ல, ஒரு மொழியில ஒரு லாங்குவேஜ் இருக்கு, அதுல என்னென்னலாம் அந்த லாங்குவேஜ்ல இருக்கோ அதை மத்த லாங்குவேஜ்ல டிரான்ஸ்லேட் பண்றாங்கன்னா நிறைய எந்த அளவுக்கு ஒரு மொழியிலிருந்து இன்னொரு மொழிக்கு டிரான்ஸ்லேட் பண்றாங்களோ அந்த அளவுக்கு அந்த மொழி ரொம்ப வளர்ச்சி அடையும் அப்படின்னு சொல்றாங்க. அது நம்மளோட தமிழ் லாங்குவேஜ் நிறைய அடுத்த லாங்குவேஜுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க, மொழிபெயர்ப்பு பண்ணியிருக்காங்க. அது மூலயமா நம்மளோட மொழி தமிழ் மொழி மிகவும் இன்னும் வளர்ச்சியை அடைஞ்சிருக்கு. அதாவது என்ன சொல்றாங்கன்னா திருக்குறள், விவிலியம் தான் அதிக அளவுல மொழிபெயர்க்கப்பட்ட நூல். அதுக்கு அடுத்தது திருக்குறள் தான் அதிகமான லாங்குவேஜ்ல தமிழ் மொழியிலிருந்து அடுத்த லாங்குவேஜுக்கு மொழிபெயர்த்திருக்காங்க, அதாவது டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. அது எனவே செம்மொழி வளம் சேர்க்கும் மொழிபெயர்ப்பு கலை, அதாவது நம்மளோட செம்மொழியான இந்த தமிழ் மொழிக்கு வளம் சேர்க்கறதுக்கு, இன்னும் அதை வளத்தை பெருக்கிறதுக்கு இந்த மொழிபெயர்ப்பு கலை, அதாவது டிரான்ஸ்லேட் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றாங்க. அதை பத்தி எப்படிலாம் டிரான்ஸ்லேட் பண்ணி நம்மளோட மொழியை இன்னும் வளர்க்கலாம் அப்படின்றத இந்த கட்டுரையில முழுமையா சொல்லியிருக்காங்க. அதை பத்தி பார்க்கலாம். தமிழின் இலக்கிய வளம். திருந்திய பண்பும் சீர்த்த நாகரிகமும் பொருந்திய தூய மொழி தமிழ் செம்மொழியாம் என்றார் பரிதிமார் கலைஞர். பரிதிமார் கலைஞர் என்ன சொல்றார்? திருந்திய பண்பும் சீர்த்த நாகரிகமும் பொருந்திய தூய மொழி தான் நம்மளோட தமிழ் மொழி, அது செம்மொழியாம் அப்படின்னு பரிதிமார் கலைஞர் சொல்லியிருக்காரு. முத்தமிழ் என்று அழைக்கப்படும் தமிழ் இலக்கியம் இனம், மொழி, மதம் கடந்த இயற்கையோடு இயைந்து உலகத்தார் அனைவரும் ஏற்கும் வகையில் அமைந்திருப்பதே இதன் சிறப்பாகும். நம்மளோட மொழியில முத்தமிழ், நம்ம தமிழ் மொழியை முத்தமிழ் அப்படின்னு சொல்றாங்க. தமிழ் மொழியில இலக்கியம் இனம், மொழி, மதம் கடந்து இயற்கையோடு இயைந்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது எந்த இனத்தை சார்ந்தவர்களாக இருக்கலாம், எந்த மொழியை சார்ந்தவர்களாகவும் இருக்கலாம், எந்த மதம் எல்லாத்தையும் கடந்து இயற்கையோடு இணைந்து எல்லா உலகத்தில் உள்ள அனைவருக்கும் ஏற்ற வகையில அதை ஏற்கிற வகையில அமைந்திருக்கிறது நம்மளோட தமிழ் மொழி. அதுதான் நம்மளோட மொழியினோட சிறப்பும் கூட அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது கல்வி மொழி. பல்வேறு காரணங்களுக்காக புலம்பெயர்ந்த தமிழர்கள் அந்தந்த நாடுகளில், குறிப்பாக இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா, மொரிஷியஸ், பீஜித் தீவுகள், தென் அமெரிக்கா, கனடா, பிரிட்டன், அதாவது ஏதோ அவங்களோட பிழைப்புக்காக, ஒரு வேலைக்காகவோ சரி, வேற எந்த விஷயத்துக்காகவும் ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு இடம்பெயர்தல் சாதாரண ஒரு இதுதான். அதே மாதிரி தமிழ்நாட்டுல இருந்து, இந்தியாவில இருந்து வெளிநாட்டுக்கு மொழி இடமாற்றம், அதாவது வேற ஊருக்கு வேற நாட்டுக்கு சென்றவங்க கூட அந்த நாட்டுல நம்மளோட மொழிய மத்தவங்களுக்கு சொல்லி தரத்துக்கும், அது நம்மளோட மொழியை வளர்க்கறதுக்கும் அவங்க காரணமாவும் இருந்திருக்காங்க. குறிப்பா எந்தெந்த நாடுகள்லாம் தமிழர்கள் அதிகமா இருக்காங்கன்னா இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா, மொரிஷியஸ், பீஜித் தீவுகள், தென் அமெரிக்கா, கனடா, பிரிட்டனு ஆகிய நாடுகளில்
தமிழை ஒரு பாடமாக கற்பிக்கிறார்கள். இந்த மாதிரி நாடுகள்லாம் வந்து தமிழையே வந்து தமிழ் லாங்குவேஜே வந்து ஒரு பாடமா வந்து ஒரு லெசனாவே வந்து எடுக்கிறாங்களாம். அந்த அளவுக்கு அந்த இடத்துல வந்து தமிழர்கள் வந்து அதிகமாக வந்து இருக்காங்க. பல்வேறு தமிழ் நூல்களை அந்நாட்டு மொழியில் மொழிபெயர்ப்பதால் அங்குள்ள மக்களும் தமிழின் பெருமையையும் தமிழ் நூல்களின் சிறப்பையும் கற்றுக்கொள்கின்றனர். பல்வேறு தமிழ் நூல்கள் வந்து நிறைய வந்து இருக்கு. அந்த தமிழ் எதெல்லாம் இன்னும் நல்ல நூல்கள் தமிழ்ல வந்து இருக்கோ அதெல்லாம் வந்து அந்த நாட்டுல வந்து மொழியில அவங்களோட நாட்டு மொழியிலேயே நம்மளோட தமிழ் மொழியை வந்து மொழிபெயர்க்கிறதுனால அங்குள்ள மக்களுக்கும் வந்து தமிழோட பெருமையும் தமிழ் நூல்களோட அந்த சிறப்பும் வந்து அவங்களும் வந்து கத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பிற மொழிகளில் உள்ள இலக்கிய வளங்கள். பிற மொழி இலக்கியங்களை அறிய மொழிபெயர்ப்பு உதவுகின்ற. அது போல நம்மளோட லாங்குவேஜ வந்து அடுத்த நாட்டுல மொழிபெயர்ப்பு செஞ்சு அவங்க கத்துக்கிறது போல அடுத்த நாட்டுல பிற மொழி இலக்கியங்களை வந்து நம்மளும் வந்து மொழிபெயர்ப்பு அதை பண்ணி அதை வந்து கத்துக்கிறதுக்கும் வந்து உதவியா வந்து இந்த டிரான்ஸ்லேஷன் வந்து நமக்கு உதவியா வந்து இருக்கும். பிறமொழி இலக்கியங்களை அறிய மொழிபெயர்ப்பு அத பிறமொழி இலக்கியங்கள் அடுத்த லாங்குவேஜ் வந்து அது உள்ள இலக்கியங்களை அறியறதுக்கு நமக்கு என்னது டிரான்ஸ்லேட் பண்றது வந்து மிகவும் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு சொல்றாங்க. கீதாஞ்சலியை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த பிறகே தாகூருக்கு நோபல் பரிசு கிடைத்தது. கீதாஞ்சலி அப்படின்ற நூலை வந்து தாகூர் வந்து தமிழ்ல எழுதுனது ஆங்கிலத்துல இங்கிலீஷ்ல வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி அதுல வந்து அவர் வந்து புகழடைந்து அவருக்கு வந்து நோபல் பரிசு வந்து கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் ஒரு நாட்டின் மொழிபெயர்ப்பு நூல்களின் எண்ணிக்கையை கொண்டு அந்நாட்டின் பண்பாட்டையும் அறிவையும் மதிப்பிடுகிறார்கள். ஒரு நாட்டோட மொழிபெயர்ப்பு எந்த அளவுக்கு வந்து அந்த லாங்குவேஜ் வந்து அடுத்த லாங்குவேஜோட டிரான்ஸ்லேட் பண்ணி வந்து எழுதியிருக்காங்கன்றத வந்து பார்த்துதான் அந்த நாட்டுல இருக்கிற பண்பாட்டையும் அறிவையும் வந்து மதிப்பிடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது அறிவியல் கருத்துக்கள். என்னென்ன மாதிரியான அறிவியல் கருத்துக்கள்லாம் வந்து இருக்குன்னா அறிவியல் சிந்தனைகளான விண்ணியல், மண்ணியல், விலங்கியல், நீரியல், மருத்துவவியல் போன்ற பல்துறை கருத்துக்களும் தமிழ் மொழியில் உள்ளதை அறியலாம். இது போன்ற கருத்துக்கள் எல்லாமே தமிழ் மொழியில இருக்கு. அதை வந்து எப்படிலாம் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க பாருங்க. பெருவெடிப்பு கொள்கை, அப்புறம் அணுப்பகுப்பு, வானூர்தி செலுத்தும் முறை, அறுவை மருத்துவம் போன்ற அறிவியல் கூறுகள் பிற மொழிகளில் மொழிபெயர்க்கப்படும் போது தமிழ் மொழியின் பெருமையை உலகறியும். அதாவது இந்த மாதிரியான நூல்கள் எல்லாமே தமிழ்ல வந்து தமிழ் இலக்கியங்கள்ல வந்து இருக்கு. இந்த நூல்கள் எல்லாத்தையும் வந்து நம்ம அதர் லாங்குவேஜ்ல வந்து டிரான்ஸ்லேட் பண்ற சொல்ல நம்மளோட தமிழ் மொழியினோட பெருமையை வந்து எல்லாருக்குமே வந்து தெரியறதுக்கு வந்து அது உதவியா வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது தமிழுக்கு செழுமை. உலகில் புதிய ஆய்வு சிந்தனைகளை தமிழ் படுத்தி விளக்க படங்களுடன் நூல்களாக்கி செந்தமிழை செழுந்தமிழாய் செய்தல் வேண்டும் என்று பாடுகிறார் பாவேந்தர் பாரதிதாசன். தமிழோட செழுமை அதாவது உலகில் புதிய ஆய்வு சிந்தனைகளை புதுசா கண்டுபிடிக்கிறத வந்து அதை வந்து தமிழ்படுத்தி விளக்கப்படம் எக்ஸாம்பிள் ஒரு படம் மாதிரியே வந்து நூல்களாக்கி அதை வந்து புக்கா வந்து ரெடி பண்ணி நம்மளோட செந்தமிழை நம்மளோட தமிழை வந்து இன்னும் வந்து செழுமையாக்க செய்யணும் அப்படின்ட்டு வந்து யார் பாடியிருக்காரா பாவேந்தர் பாரதிதாசன் வந்து பாடியிருக்காரு. கடைசியில முடிவுரையில காலத்தால் அழியாத மொழியாக விளங்கும் தமிழ் மொழி இன்று செம்மொழியாக திகழ்கின்றது. எந்த காலத்திலும் வந்து அழியாத மொழியா நம்மளோட தமிழ் மொழி வந்து இருந்து நமக்கு வந்து ஒரு செம்மொழியா செழுமையான மொழியாக வந்து திகழ்கிறது. செம்மொழிக்கு வளம் சேர்க்கும் முறைகள் அனைத்தும் மொழிபெயர்ப்பு என்னும் அரிய கலையால் தான் பெருமையையும் வளமையும் பெறுகிறது. எனவே அத்தகைய கலையான மொழிபெயர்ப்பு கலையை நாம் அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டியது இன்றியமையாத ஒன்று என்று கூறலாம். அதாவது மொழிபெயர்ப்பு என்னும் அதாவது டிரான்ஸ்லேட் பண்ற அந்த அரிய கலையை வந்து நம்ம வந்து அது மூலமா தான் நம்மளோட எல்லாத்தையும் நம்ம அதோட பெருமையும் வளமையும் நம்மளால வந்து பெறுகிறதுன்னு சொல்றாங்க. அத்தகைய அந்த கலையை வந்து அந்த டிரான்ஸ்லேட் பண்ற அந்த கலையை வந்து நம்மளும் வந்து கத்துக்கிறது வந்து இன்றியமையாத ஒன்று. அந்த கத்துக்கதான் அந்த டிரான்ஸ்லேட் பண்ணி கத்துக்கிட்டாதான் நம்ம வந்து நம்மளோட லாங்குவேஜ்ல இருக்கிற நல்ல கருத்துக்களை வந்து அடுத்த லாங்குவேஜுக்கு வந்து டிரான்ஸ்லேட் பண்ண முடியும். அடுத்த லாங்குவேஜ்ல இருக்கிற கருத்தையும் நம்ம மொழிக்கு வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி கத்துக்கிற முடியும். அதை வந்து நம்மளும் வந்து கத்துக்க வேண்டியது இன்றியமையாத ஒன்று அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வாக்வாதினி எஜுகேஷனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.